நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஜனாதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வலதுசாரிகள் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிபதி சுவாமிநாதனின் செயல்பாடு ஜாதி அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் அது அவர்களின் செயல்பாட்டில் பிரதிபலிக்க கூடாது என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீர்ப்பு 4 மாதம் முன்பே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஜனாதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் புகார் அளித்திருந்தனர். பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் வலதுசாரி தொடர்புடையவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. நீதிபதி பதவிக்கு ஏற்றதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை என்றும் புகாரில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நீதித்துறையின் வெளிப்படைத்தன்மை, பாரபட்சமற்ற மற்றும் மதச்சார்பின்மை செயல்பாட்டுக்கு எதிராக சுவாமிநாதன் நடவடிக்கை இருக்கிறது என்றும், பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வலதுசாரிகள் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.